Hi everyone, this is Bhavani from Learn with Bhavani channel. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது டபுள் கான்சனன்ட் சி இன் வேர்ட்ஸ். சி எப்போ டபுள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். அதில் நிறைய வேர்ட்ஸ் இருந்தாலும் நாம் டெய்லி கிராஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நாம் ஒரு சியை விட்டுடுவோம் எழுதும்போதோ இல்லை படிக்கும்போது எப்படி அது பிரித்து படிக்கணுங்கிறதையும் நான் சொல்ல இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வவல்ஸ் வரும்போது டபுள் ஆகும். ஷார்ட் வவல்ஸ்னால் வவல் பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் இருந்தால் அது ஷார்ட் வவல். கான்சனன்ட் லெட்டர்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? AEIOU தவிர மற்ற எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட் லெட்டர்ஸ். WY வவலோட வராது. ஸோ ஏ பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் இருந்தால் ஏ சவுண்ட் ஈ இருக்கும். ஆனால் ஏன்னு சொல்லணும், ஐ இருக்கும், ஈன்னு சொல்லணும். ஓக்கு பேஸ் சவுண்ட் ஒன்று ரெண்டு இருக்கு, யூக்கு இருக்கும். இதுதான் ஷார்ட் வவல்ஸ். இந்த ஷார்ட் வவல்ஸ் வரும்போது கான்சனன்ட் லெட்டர் எந்த கான்சனன்ட் லெட்டர் இருந்தாலும் டபுள் ஆகும். B, C, D, F எல்லாமே டபுள் ஆகும். L, M, N. ஸோ லாங் வவல்ஸ் வந்து சொற்களில் வரும். ஸோ இப்போ லாங் வவல்ஸ் ஏ தனியாக இருந்தால் சிலபல் எண்டில் பிரிக்கிற இடத்துல தனியாக இருந்தால் ஏ தான், இ தான், ஐ தான், ஓ தான், யூ தாங்கிறத ஞாபகம் இந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் சொற்களை படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியுது டபுள் கான்சனன்ட், 2 சி இருக்குன்னு. இப்போ நீங்கள் புதுசாக படிக்க வரீங்கன்னா இது எப்படி படிக்கணும்னாலே இங்கே ஒரு கட் போட்டுக்கோங்க. ஸோ சக்குன்னு ஒரு யூவோட சவுண்டு பக்கத்தில் சி, சக். ஸோ இந்த இக்கு சவுண்டு வந்து இந்த ஷார்ட் வவல்னால டபுள் ஆகுது. அது வந்து இஸ்ஸா மாறி. ஏன் இஸ்ஸா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஈ இருக்கு, ஈயோட சவுண்டு ஏ. ஈயோ ஐயோ ஒய்யோ வந்தால் சி வந்து இஸ்ஸா மாறிடுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சக்சஸ் ஃபுல், FULL ஃபுல் இல்லை, FULL ஃபுல்லுங்கிறது வேர்டு, FUL ஃபுல்லுங்கிறது சவுண்டு. சக்சஸ்ஃபுல், ESSங்கிறது ரைமிங் வேர்டு. ஸோ சக்சஸ் சி டபுள் ஆர், சக்சஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே சி இருக்கு. ஸோ கட். அக் அதே மாதிரி ஈ இருக்கு, ஈயோட சவுண்டு ஏ இல்லையா? அக்கு வந்து இஸ்ஸா மாறிடும். சி இதோட சவுண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. ஈ பக்கத்தில் ஈ இருக்கிறதுனால அது இஸ்ஸா மாறுது. இது ஷார்ட் வவல், ஸோ டபுள் ஆகுது. அக்செப்டன்ஸ், ஏவோட சவுண்டு அக்செப்டன்ஸ். இது அக்செப்ட்னு சொல்லணும். இது பேஸ் சவுண்ட். ஊக்கு 2 சவுண்ட் இருக்கு, இது பேஸ் சவுண்ட். அக் 2 சி, அதனால ஒரு கட். அக்கர் இங்கே ஷார்ட் வவல், அதனால டபுள் ஆகுது. இதுவும் ஷார்ட் வவல், அதான் டபுள் ஆகுது. அக்கரென்ஸ். நாம் என்ன பண்ணுவோம், நாம் ஒரு ஆரை விட்டுடுவோம். அக்கரென்ஸ்னா அக்கரென்ஸ்ன்னு சொன்னால் ஒரு ஆரை விட்டுடுவோம். அக்கரென்ஸ், அக்கர் ஆறில் முடிச்சு ஆறுலேயே ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே யூ இருக்கு. அக்கரென்ஸ். ஃபோர்த்து ஒன் பாருங்க, அக்கேஷனல். அக் எப்படி வந்ததுன்னா இது வந்து ஓ பேஸ் சவுண்ட் இல்லையா? 2 சவுண்ட் இருக்கு, இது சவுண்ட். அக் இது ஷார்ட் வவல், அதனால டபுள் ஆகுது. அக்கே ஏல எண்டா இருக்கிறதுனால ஏ தான். அக்கே ஷன், SION சவுண்ட் ஷன், TION சவுண்டு வந்து ஷன், பேஸ் ஷன்னுங்கும். இது வந்து இஷன், அக்கே ஷன் அல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள். அக் இது ஷார்ட் வவல், அதனால இது டபுள் ஆகுது. அக்செப்ட் ஈயோட சவுண்டு ஏ. ஈ இருக்கிற ஈயோ ஐயோ ஒய்யோ வந்தால் சி வந்து இஸ்ஸா மாறிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அக்செப்டபிள், ஏயோட சவுண்டு டபுள், டேபிள் கிடையாது. அக்செப்டபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அக்கேஷனல். இது ஆக்குபேஷன். இது வந்து யூத் பார்த்தாலே தெரியுது, யூ தனியாக இருக்கு, ஏ தனியாக இங்கே ஷன்னு நமக்கு தெரியுது. ஒரு சிலபல் கிடைச்சிடுது. இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ. சன் கிடைச்சாலும் இங்கே ஏ தனியாக இருக்குது, பேஷன். இது யூ தனியாக இருக்கு, பேஷன். ஆக்குபேஷனுங்கிற வேர்டு நமக்கு கிடைச்சிடுது. நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு, அக் ஏ சவுண்ட் ஷார்ட் வவல், அதனால அதே சவுண்ட் கண்டினியூ ஆகிறதுனால தான் டபுள் ஆகுது.
accurate. இது லாங் வவல் சவுண்ட். லாஸ்ட்ல இ இருந்ததுன்னா இ சைலண்ட். முன்னாடி இருக்கிற வவல் ஏனா ஏ தான். ஐனா ஐட், ஓனா ஓட், யூனா யூட். ஸோ accurate. யூ தான், இது யூ தான் accurate. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா accountant. ஷார்ட் வவல் ஏ பக்கத்தில் கான்சனன்ட் இருக்கு. அதே சவுண்ட் வந்து அக்கவுண்ட், ஓயூஎன் அவுண்ட் ரைமிங் வேர்ட். அக்கவுண்ட் அண்ட் ஏ சவுண்ட் கான்சனன்ட் வருதுனால ஏவோட சவுண்ட் அக்கவுண்ட் அண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே ஏ பக்கத்தில் சி சிட், ஐயோ ஈயோ ஒய்யோ வந்தால் சி வந்து இஸ்ஸா மாறிடும். ஆக்சிட். நீங்கள் கேட்கலாம், இங்கே ஷார்ட் வவல் இது டபுள் ஆயிருக்கு, இதுவும் ஷார்ட் வவல் தானே, இதுவும் ஷார்ட் வவல் தானே, இதுவும் ஷார்ட் வவல் தானே, எல்லாமே ஷார்ட் வவல். ஆக்சிடென்டல் ஏன் டபுள் ஆல, டி ஏன் டபுள் ஆலன்னு கேட்கலாம். இதோட சவுண்டு வந்து பக்கத்தில் கேரி ஆன் ஆகுது. ஆக்சிடென்ட் இஸ்ஸு சவுண்டு வருது. இதோட சியோட சவுண்டே தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது ஆக்சிட்டுங்கிறோம், இது பிரிக்கிறோம். சிட்டுன்னு தனியாக கிடைக்குது சவுண்டு. இது வந்து ஆக்சிடென் அப்படி சொல்ல மாட்டோம். ஆக்சிடென்டல், ஆக்சிடென்ட், என் டியோட என், ஆக்சிடென்டல். அதனால டபுள் ஆகாது. அதே சவுண்டு கேரி ஆனால் தான் அது வந்து டபுள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட். இ இருக்கிறதுனால இஸ், ஆக்சி எண்டிங்ல இ இருக்கிறதுனால இ தான். ஆக்சிலர், இ பக்கத்தில் ஆர் ஷார்ட் வவல். ஆக்சிலரேட், ஆக்சிலரேட். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சது சக்சஸ்ஃபுல். பாருங்க, படிக்கும் போதே அந்த பிரிச்சு படிக்கும் போதே அந்த சவுண்டு வருது. ஸ்பெல்லிங் கிளியரா இருக்கும். சக்சஸ்ஃபுல், அக்செப்டன்ஸ், அக்கரன்ஸ், occasional, acceptable, occupation, accurate, accountant, accidental, accelerate. ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கரெக்டாக படிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பிக்கர் வேர்ட்ஸ், 3 syllable வேர்ட்ஸ், 4 syllable வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்குது 2 syllable வேர்ட்ஸ். இந்த பிக்கர் வேர்ட்ஸ் படிக்க தெரிஞ்சாலே ஈஸியாக ஸ்மாலர் வேர்ட்ஸ் படிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது 11th one. 11th oneல வந்து ஆக்சஸ், ஏசி ஆக், இந்த இ இருக்கிறது இந்த ஷார்ட் வவல்னால சி வந்து டபுள் ஆகி ஆக்சஸ். நெக்ஸ்ட் ஆக்செப்ட், 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 ஆக்செப்ட். ஈயோட சவுண்டு ஏ. இஸ்ஸா மாறிடுது, ஈ இருக்கிறதுனால இஸ்ஸா மாறிடுது. இங்கேயும் ஈ இருக்கிறதுனால இஸ். ஆக்சஸ், ஆக்செப்ட். accent இருக்கிறதுனால இஸ் accent. occupy, occupy, 3 syllable words. சின்ன வேர்டு, ஸ்மால் வேர்டு. occupy. accord, accord, odd, ORD, odd rhyming words. accord. accuse, accuse, ஈ இருக்கிறதுனால என்ன வவல் இருக்கோ அந்த சவுண்டு இங்கே ஈ இருக்கிறதுனால இந்த வவல் இங்கே பார்த்தோம் இல்லையா. ரேட், ஈ இருக்கிறதுனால ஏ இருந்ததுனால அக்யூரேட். இங்கே வந்து யூ இருக்கிறதுனால யூஸ். எஸ்ஸோடு நிறுத்திடும், இ சைலண்ட் ஆகிடும். ஈ எழுதணும் ஆனால் ஈ இருக்கிறதுனால தான் அது யூ. இப்போ இந்த ஈ இல்லைன்னா அக்கஸ், அக்கஸ்ன்னு வேர்டு கிடையாது, அக்யூஸ்ன்னு தான் வேர்டு. அப்போ இங்கே ஈ எழுதணும். ஈ லாங் வவல்னால இங்கே ஈ எழுதணும். அக்யூஸ், யூ ஹேவ் டு ரைட் ஹியர் at the end e. occur, ak base sound, occur, அதே சவுண்ட் கேரி ஆகுது, அதனால தான் it doubles. occur. இது வந்து saucer இல்லை, this is soccer. This is not saucer. the rule இந்த rule இதுக்கு accept ஆகல. So sock, ik sound, ik-ker, soccer is a game. So double consonant CC in words, bigger words, small words எல்லாம், smaller words எல்லாம் எப்படி வருங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.